பிள்ளையார் பாகம் 6 அத்தியாயம் 5. சக்கரவர்த்தியாரே, 14 நிலைகள் கொண்ட விமானம். இதுதான் என் கணக்கு. முதல் 3 நிலைகளிலும் உட்பக்க பிரகாரம் இருக்கும். விமானத்தின் உட்கீற்று பிரகாரத்தில் சிற்பங்கள், அதில் குறிப்பாக நடன நிலைகள் இருக்கும். அடுத்தது சிவனின் லீலைகளை பற்றிய ஓவியங்கள். அதற்கு மேல் பூக்கள் பொழிவதற்காக பெண்டிர் நிற்கும் இடம் இருக்கும். 3ஆம் உட்பிரகாரம் சுற்றோடு நிறுத்தி விடுகிறேன். கற்பலகைகள் மிக கச்சிதமாக அறுத்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. மண் குவித்து மேடேற்றி இனி கற்பலகைகளை அடுக்கி கொண்டு போவதுதான் வழி. அந்த கற்பலகைகளின் மீது ஒரு யானை கனம் உள்ள ஒரு கோல் உயரத்துக்கு கல் நந்திகள் செய்யப்பட்டு 4 மூலைகளிலும் 2 2ஆக அடுக்கப்பட்டிருக்கும். நடுப்பாகத்தில் கோபுரத்தின் கற்கள் அசையாது இருக்கும் வண்ணம் உருண்டை கல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த உருண்டை கல் மீது கலசம் பதிய வைக்கப்படும். பெருந்தச்சர் மிக பணிவாக சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு கோயில் பற்றிய விளக்கங்களை சொல்லி கொண்டு வந்தார். பெருந்தச்சரே, உங்களை ஒன்று கேட்கலாமா? அருண்மொழி பட்டன் மிக ஆவலாக அவரை பார்த்தான். நன்றாக கேட்கலாம். என்ன கேள்வி அருண்மொழி? சக்கரவர்த்தி வியப்போடு அவனை பார்த்தார். கருவூர் தேவர் இந்த கருவறையை சுட்டி காட்டி இதை எப்படி செய்ய போகிறார் பெருந்தச்சர்? கருவறையை எழுப்பிவிட்டு விமானம் அமைப்பாரா அல்லது விமானம் எழுப்பிவிட்டு கருவறையா என்று கேட்கிறார். கருவூர் தேவருடைய சந்தேகம் என்ன என்று எனக்கு புரிகிறது. கருவறையின் வாசல் சிறியதாக இருக்கிறதே, உள்ளுக்குள் சிவலிங்கம் பெரியதாக இருக்கிறதே, இது எப்படி சாத்தியம் என்று அவர் கேள்வி கேட்கிறார். புத்திசாலியான சிற்பிக்கு எதுவும் சாத்தியம். லிங்கம் என்றால் அடையாளம் என்று பொருள். சிவனுடைய வடிவத்தை நம்மால் செதுக்கிவிட முடியாது. ஆனால் சிவனே நமக்கு அருகே இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படி இருக்க வேண்டிய அந்த சிவனை ஒரு அடையாளமாக நாம் ஸ்தாபிக்க முயற்சி செய்கிறோம். அந்த அடையாளம்தான் லிங்கம், சிவலிங்கம். அது கடவுள் அல்ல, கடவுள் என்கின்ற அடையாளம். களிமண்ணில் பிள்ளையார் செய்து, வெள்ளத்தில் பிள்ளையார் செய்து அதை கரைத்து விடுவது போல, கடித்து விழுங்கி விடுவதை போல கையில் வைத்திருக்கும் வரை அது பிள்ளையார். கரைத்து விட்டால் அது களிமண். அடுக்கிய கல்லாகத்தான் இந்த சிவலிங்கம் இருக்கும். கருவறையை செய்து முடித்து விட்டேன் அருண்மொழி பட்டரே. சிவலிங்கம் செய்து தயாராக இருக்கிறது. 8 தூண்கள் ஆவுடையார், ஒரே கல்லிலான பானம். இவை இரண்டும் மிக துல்லியமாக செய்து ஓரமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மண்மேடு முழுவதும் நகர்ந்து கோஷ்ட வேலைகள் ஆரம்பிக்கும் போது இரவோடு இரவாக இந்த சிவலிங்க ஸ்தாபனம் விஷயம் ஸ்தாபிக்கப்படும். எங்கே வைத்திருக்கிறீர்கள் பெருந்தச்சரே? சக்கரவர்த்தி ஆவலாக கேட்டார். எதை மாமன்னா? சிவலிங்கத்தை. ஏன், நீங்கள் அதை பார்க்க வேண்டுமா? நான் அதை பார்க்க கூடாதா? அவசியமில்லை, இணைத்த பிறகு பாருங்களேன். ஏன், இப்போது பார்த்தால் என்ன தவறு? அதில் ஒரு முழுமை இருக்காது. நீங்கள் தானே சொன்னீர்கள், ஒரு வெள்ளப்பிள்ளையாரை கையில் வைத்திருந்தால் வெள்ளப்பிள்ளையார், கடித்துவிட்டால் வெள்ளம். களிமண் பிள்ளையாரை கையில் வைத்திருந்தால் பிள்ளையார், கரைத்துவிட்டால் களிமண். களிமண்ணாக இருப்பதே கடவுளாகவும் மாறுகிறது. இப்பொழுது என்ன நிலையில் இருந்தால் என்ன? அது கடவுளாகும்போது கடவுளாகத்தானே இருக்கும். கலைந்து கிடந்ததா காட்சிக்கு வரும்? இல்லையே. நான் பார்ப்பதில் தவறென்ன? சக்கரவர்த்தி, நான் பேசுவதையே என்னிடம் இருக்கிறீர்களா? நல்லது, பார்க்கலாம். ஆனால் நீங்களும் அருண்மொழி பட்டனும் மட்டுமே போதும். பிரம்மராயரை கூட நான் அனுமதிக்க விரும்பவில்லை. தெரியாமல் கேட்கிறேன், ஒரு ஆவுடையார் பிளவுபட்டு இருக்கலாமோ? அருண்மொழி சற்று பதட்டத்தோடு கேட்டான். ஒரு ஆவுடையார் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று விதி இல்லை. அது ஒரு அடையாளம். லிங்கம் என்ற சொல்லுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அடையாளம் என்பதுதான் பொருள். அடையாளம் வட்டமாக இருந்தால் என்ன, சதுரமாக இருந்தால் என்ன? கோட்டை வாசலுக்கு எதிரே ஒருவன் நவகண்டம் கொடுத்தான் அல்லவா? மன்னர் உயிரோடு திரும்ப வேண்டும் என்று. அவனுக்கு நாம் என்ன மரியாதை செய்தோம்? அவன் சிலையை வடித்து அவன் உருவம் போலவே செய்தோமா? இல்லையே. ஒரு நீள் சதுர கல்லை அங்கே நட்டு அதில் அவன் பெயர் எழுதினோம். இப்பொழுது அந்த கல் யார்? அதுதான் அவன். நவகண்டம் கொடுத்தவனுக்கு அது போதுமா? போதும். ஏன் போதும்? ஏனென்றால் அது ஒரு அடையாளம். இறைவனை நாம் வடித்துவிட முடியுமா அருண்மொழி? அது சொல்லற்கு அரியது, நினைப்பிற்கு அரியது. இவ்விதமாகத்தான் கடவுள் இருக்க வேண்டும் என்று வரைமுறை இருப்பின் விதவிதமான சிவலிங்கங்கள் இருக்க முடியாதே. ஆனால் இருக்கிறதல்லவா? இன்னும் சொல்கிறேன் கேள். இங்கு அடையாளம் எனப்படுவது அந்த பானம்தான். இறந்தவன் நினைவாக எப்படி ஒரு நீள் செவ்வகக்கல் இருக்கிறதோ அதே போல கடவுள் என்பதை குறிக்க, ஈசன் என்பதை குறிக்க ஒரு பானம் இருக்கிறது. அதாவது லிங்க ரூபம் இருக்கிறது. அந்த லிங்க ரூபம் அழுத்தமாக நிற்க ஆவுடையார் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது.
அங்கு கல் கொடுத்து முட்டு கொடுப்பதை விட வட்டமான துவாரமுள்ள கல்லை ஏற்பாடு செய்து அதை பானலிங்கத்துக்குள் இறக்கி பூமியில் பதிக்கிற போது பானலிங்கமும் பதிந்து பானலிங்கத்துக்கு ஆதரவாக ஆவுடையாரும் அமைந்து விடுகிறது. பானலிங்கத்தை எவராலும் அசைக்க முடியாது. அது ஒரு யுக்தி. அது சிற்ப சாஸ்திரத்தின் கெட்டிக்காரத்தனம். இவ்வளவு பெரிய பானலிங்கம் இருக்கும் பொழுது ஒற்றை கல் தேடி அந்த ஒற்றை கல்லை வட்டமாக குடைந்து அதை மேலே தூக்கி பானலிங்கத்துக்குள் இறக்கி என்பது தேவையற்றது. அப்படி செய்வதற்கு உண்டான கல்லும் அப்படி கல் கிடைத்தால் குடைவதற்கு உண்டான வசதியும் நம்மிடையே இல்லை. எனவே நாம் ஆவுடையாரை 8 துண்டுகளாக செய்ய போகிறோம். மிகச் சரியாக அளவில் முக்கோணங்களாக எடுத்து ஒவ்வொரு பட்டையாக பொருத்தி தனித்தனியாக செய்து பிறகு ஒன்றாக இணைத்து விடுவேன். இப்பொழுது அந்த பானலிங்கத்தை சுற்றி ஆவுடையார் பலமாக நிற்கும். இது சிற்ப சாஸ்திரத்துக்கு விரோதம் என்று ஆகாதா? ஆகாது அருள்மொழி. விதிகள் அத்தனையும் மனிதர்கள் செய்வது. எல்லா விதிகளுக்கும் காரண காரியங்கள் இருக்கின்றன. இதை வைப்பதால் எந்த காரியமும் கெட்டு போவதில்லை. பானலிங்கம் அசையாது, பலவீனம் வராது. 8 துண்டுகளாக செய்திருக்கிறேன் என்கிறீர்களே, பிசுறில்லாது பானலிங்கத்தை இணைக்க முடியுமா? சிறிய இடைவெளி கூடாமல் இருக்க முடியுமா? சக்கரவர்த்தி உடையார் கவலையோடு கேட்டார். மாமன்னரே, இவ்வளவு உயரம் ஒரு விமானம் எழுப்புகிறோம். ஒரு நூல் அதிகமானாலும் இந்த கோபுரம் தவறாக முடியும். அப்படி எதுவும் நடக்காது. இத்துணை உயரத்தில் மிக துல்லியமாக ஒவ்வொரு கல்லும் மிகச் சரியான அளவில் மிகச் சரியான பருமனில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய விஷயம் செய்கிற போது 8 துண்டுகளாக ஒரு ஆவுடையாரை செய்து இணைக்க முடியாதா? பரிதாபமாக பெருந்தச்சர் கேட்டார். மன்னருக்கு புரிந்தது. மன்னித்து கொள்ளுங்கள் பெருந்தச்சரே, உங்களால் முடியும். நான் அறியாமையினால் கேட்கிறேன். இல்லை மாமன்னா, கவலையில் கேட்கிறீர்கள். காரியம் சரிவர நடைபெற வேண்டுமே என்ற அக்கறையில் கேட்கிறீர்கள். கோயில் பணி முற்றிலுமாக எப்போது முடியும்? இன்னும் 2 மாதத்தில் 14ஆம் நிலை கட்டப்பட்டு இருக்கப்பட்ட பிறகு அந்த பெரும் பாறை ஒற்றை சதுரக்கல் 2.5 முழங்கை உயரமுள்ள அந்த கரும் பலகைக்கல் அதன் மீது அடுக்கப்பட்ட கற்பலகைகள் அழுந்தி கிடக்கும்படி ஒரு கணம் ஏற்றிவிட்டால் கோயில் வேலை முடிந்தது போலத்தான். அந்த உருண்டை கல்லை மேலே ஏற்றுவது சிரமம் இல்லையா? இல்லை, அதுவும் உடைத்து வெட்டி பல துண்டுகளாக மேலே அனுப்பி பிறகு ஒன்றாக இணைத்து விடுவேன். அதாவது கீழே உருண்டை கல்லாக இருப்பதை உடைப்பீர்களா? ஆமாம். ஏன்? ஏனெனில் மேலே கொண்டு போவதற்கு அதுதான் எளிது. எப்பாடு பட்டேனும் உருண்டை கல்லாகவே கொண்டு போய் விடலாமே? அருண்மொழி பட்டன் ஆவலாக கேட்டான். பாறையோ உருண்டையானது, பாதையோ செங்குத்தானது. ஒரு கயிறு அறுந்தால், ஒரு ஆப்பு அசைந்தால், யாரேனும் ஒருவர் தவறு செய்தால் மொத்த விஷயமும் குலைந்து போகும். சக்கரவர்த்தியாரே, மிக கவனமாக எந்த சேதமும் இன்றி இந்த கோயில் வேலை நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பொருட்சேதம் இருந்தால் கூட பரவாயில்லை, உயிர் சேதம் வந்துவிடக்கூடாது. அதில் நான் கவனமாக இருக்கிறேன். மேலே மிக பெரிய சதுர பாறாங்கல் 1.5 முழங்கை உயரமுள்ள ஒரு பாறாங்கல்லை நீங்கள் ஏற்ற போகிறீர்கள். அதைவிட இந்த உருண்டைக்கல் சிறியதாகத்தானே இருக்கும் என்று கேட்டான் அருண்மொழி. அருண்மொழி, அளவை மட்டும் பார்க்கிறாயே தவிர வடிவத்தை பார்க்க மாட்டேன் என்கிறாய். தளம் போல உள்ள ஒரு தட்டை பரப்பான ஒரு பாறாங்கல் உருண்டு தரைக்கு வராது. சட்டென்று அங்கேயே உட்கார்ந்து கொள்ளும். ஒரு சிறு ஆப்பு போதும், நகர ஒட்டாமல் செய்துவிடும். ஆனால் ஒரு உருண்டைக்கல்லை மேலே ஏற்றுகிற போது ஒரு கயிறு அறுபட்டாலும், ஒரு பக்கம் பிடுங்கி கொண்டாலும் மற்ற பக்கங்கள் வேகமாக அருந்து பிடுங்கி கொள்ளும். உருண்டைக்கல் கீழே வருமெனில் நிச்சயம் உயிர் சேதம் இருக்கும். எனவே வெற்று உருண்டைக்கல்லாக மேலே கொண்டு போவதில் எனக்கு விருப்பமில்லை. பெருந்தச்சர் இப்படி சொல்ல, அருண்மொழி பட்டன் சொல்வது எனக்கு ஓப்பாக இருக்கிறது பெருந்தச்சரே. வேறு ஏதேனும் வழி இருக்குமா என்று யோசித்து பாருங்களேன். அந்த ஒற்றை உருண்டைக்கல்லை ராட்டினம் போட்டு மெல்ல மெல்ல மேலே இழுத்துவிட முடியாதா என்று கேட்டார் சக்கரவர்த்தி. மன்னர் மன்னா, எத்தனை எடை தெரியுமா? 3 யானைகளை ஒரு சேர தூக்குவது போல எடை. எப்படி முடியும்? அதற்கு கயிறுக்கு எங்கே போவது? ராட்டினத்தை எதில் கட்டுவது? சாரத்திலா? எதிலேனும் இறுக்கி கட்டுவதற்கு ஒரு கயிறு வேண்டுமே. அது பிரிபடாமல் இருக்குமா? அது அவ்வளவு கனத்தை தாங்குமா? புரிகிறது புரிகிறது. ஒற்றை உருண்டை கல்லாக கொண்டு போகவே முடியாது என்பது புரிகிறது. அந்த உருண்டைக்கல் வந்து விட்டதா? வந்து கொண்டிருக்கிறது மன்னா. அந்த தட்டைக்கல்லும் உருண்டைக்கல்லும் எடுத்த இடத்திலேயே செய்யப்பட்டு இங்கு கொண்டு வரப்படுகிறது. அதை ஏற்றி விட்டார்கள். வண்டி நகர சற்று சிரமமாக இருப்பதால்
ஓய்வு எடுத்துக்கொண்டு நல்ல நாள் பார்த்து நகரலாம் என்று இருக்கிறார்கள். நீங்கள் காட்டுகின்ற சிவலிங்கத்தையும் ஆவுடையாரையும் பார்த்துவிட்டு நேரே அங்கே போய் உருண்டை பாறையையும் அந்த தட்டை பாறையையும் பார்ப்போமா? அவர்கள் குதிரை ஏறினார்கள். கோயிலுக்கு மேற்கு திசையில் கோயிலுக்கு அருகே மேடாக்கி கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு கொட்டகை போடப்பட்டிருந்தது. கொட்டகையை சுற்றி குஞ்சர மலரின் ஆட்களே காவல் இருந்தார்கள். பெரிய மூங்கில் கதவை திறந்தார்கள். சக்கரவர்த்தி உடையார் வந்ததும் விழுந்து வணங்கினார்கள். இன்னொரு திட்டி கதவை திறந்தார்கள். உள்ளே இருட்டாக இருந்தது. பெரிய பெரிய பாறைகள் கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தன. வைக்கோல் போராலும் நாணர் புற்களாலும் மூடப்பட்டிருந்தன. துணியை விலக்க மிக நீளமான லிங்கபானம் படுக்க வைக்கப்பட்டிருந்தது. ஒரு அளவு வரை மழமழவென்று செதுக்கப்பட்டு பிறகு 8 முகங்களாக செதுக்கப்பட்டு அதற்கு கீழே 4 முகங்களாக செதுக்கப்பட்டிருந்தது. அந்த 4 முகமாக செதுக்கப்பட்டது பூமிக்குள் மறையும். இந்த 8 முகமாக செதுக்கப்பட்டது ஆவுடையாரில் இருக்கும். இந்த லிங்கஸ்தானம் மட்டுமே வெளியே தெரியும். பிரம்மாண்டமாக இருந்த கல்லை மன்னரும் அருண்மொழிப்பட்டரும் சுற்றி வந்தார்கள். மன்னர் மெல்ல லிங்கத்துக்கு அருகே போய் அதை தழுவி கொண்டார். நெற்றியை அதன் மீது வைத்தார். என் சிவனே, என் சிவனே என்று கொஞ்சினார். மீண்டும் ஒரு முறை வலம் வந்தார். மன்னர் மன்னா, இப்படி வாருங்கள், பெருந்தச்சர் அழைத்தார். பக்கத்தில் உள்ள ஓலை குடிசையின் தடுக்குகள் சரட்டென்று சுருக்கு அவிழ்க்கப்பட்டு மடிக்கப்பட்டன. வெளிச்சம் உள்ளே புகுந்தது. முக்கோண கல்லாக ஒரு ஆவுடையார் 8 பகுதியாக செதுக்கப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருந்தது. ஒரு வரைபடமும் அங்கிருந்தது. அந்த வரைபடம் ஆவுடையாரின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை காட்டியது. எப்படி 8 பகுதியாக வெட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அந்த படத்தை பார்த்து புரிந்து கொள்ள முடிந்தது. பெருந்தச்சர் ஆட்களை கைத்தட்டி கூப்பிட்டார். ஏதோ சொன்னார். உடனே 6-7 பேர் உள்ளே வந்தார்கள். வந்து ஒரு படுகை கல்லை ஆப்பு கொடுத்து தூக்கி மறுபடியும் கட்டையால் மேலே தூக்கி அதை செங்குத்தாக நிறுத்தினார்கள். அதே விதமாய் செதுக்கப்பட்டிருந்த இன்னொரு முக்கோண கல்லையும் தூக்கி நிறுத்தினார்கள். இரண்டையும் அருகருகே வைத்து காட்டினார்கள். ஒரு கால் அரைக்கால் வட்டம் ஆவுடையார் தெரிந்தது. இதுபோல கோமுகம் உட்பட 8 துண்டுகளை ஒன்றாக இணைத்தால் ஒரு ஆவுடையார் வந்துவிடும். பானலிங்கத்தை ஸ்தாபித்த பிறகு ஆவுடையார் வைத்து மருந்து போட்டு கெட்டிப்படுத்தி விடுவோம். பெருந்தச்சரே, இந்த பானலிங்கத்தை நிறுத்தி காட்ட முடியுமா? அருண்மொழிப்பட்டன் கேட்டான். தேவையில்லை. அதற்கு 20-30 ஆட்கள் தேவைப்படும். என்னுடைய ஆட்களே வெகு சிலர்தான் இதை பார்த்திருக்கிறார்கள். நானும் காட்ட விருப்பப்படவில்லை. என்னுடைய சிற்பிகளுக்கே இதை ரகசியமாக வைத்திருக்கிறேன். அப்படியா? இதை எப்படி செதுக்கினீர்கள்? புரட்டி புரட்டி போட்டு செதுக்கினோம். இந்த மழமழப்பு எப்படி ஏற்பட்டது? அது ரகசியம். சிற்பத்தின் வித்தை. கல்லால் கல் தேய்ப்பது என்று ஒரு சூட்சுமம் உண்டு. அந்த கல்லை நீர் விட்டு தேய்க்க தேய்க்க இந்த இடம் இப்படி மழமழப்பாக மாறிவிடும். அந்த திட்டி கதவை திறந்து சட்டென்று சூரிய வெளிச்சம் உள்ளே வந்தது. யாரோ ஓடி வந்தார்கள். பெருந்தச்சர் காதில் மெல்ல சொன்னார்கள். அவரது முகம் மாறியது. சக்கரவர்த்தியாரே, உங்களை தேடி வரும் கருவூர் தேவர் கோயில் பக்கம் வந்து கொண்டிருக்கிறாராம். நீங்கள் இங்கு இருப்பதாக கேள்விப்பட்டால் இந்த பக்கம் திரும்பக்கூடும். அப்படி அவர் இங்கு வருவது எனக்கு பிடித்தமான விஷயமன்று. ஏன்? அருண்மொழிப்பட்டன் ஆவலாக கேட்டான். அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் எனக்கு இல்லை. பெருந்தச்சர் கூர்மையாக பதில் சொன்னார். மன்னருக்கு மனம் லேசாக துணுக்குற்றது. கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பெருந்தச்சரை பார்த்தார். ஏன், கருவூர் தேவர் இதை பார்த்தால் உமக்கு ஏதேனும் வில்லங்கம் வருமா? ஆமாம், நிச்சயமாக வரும். சரி தவறு என்று அவர் ஏதேனும் சொல்லக்கூடும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பளிப்பதுதானே வழக்கம். அதுதான். ஆனால் வேறு ஆவுடையாரை செய்து கொண்டு வா என்று சொல்லிவிட்டால் கோயில் கட்டி முடிக்க இன்னும் 3-4 வருடங்கள் ஆகிவிடும். அப்படி ஒரு பாறையை கண்டுபிடித்து அதை வெட்டி எடுத்து உள்ளுக்குள் குடைந்து அதை தூக்கி வந்து மறுபடியும் உயர தூக்கி பானலிங்கத்தில் மாட்டி புதைப்பது என்பது எனக்கு தெரிந்து இயலாத காரியம் என்றார் பெருந்தச்சர். இவ்வளவு பெரிய விமானம் கட்டியிருக்கிறீர்கள், இது இயலாததா? துண்டு துண்டாக வெட்டித்தானடா செய்திருக்கிறேன். அருண்மொழியை பார்த்து அதே வேகத்தில் பெருந்தச்சர் சீறினார். பலகை பலகையாக அறுத்துத்தான் கட்டியிருக்கிறேன். தனிக்கல்லாக இந்த கோயிலில் நிற்க வேண்டியவை வெகு சிலதுதான். எல்லாவற்றையும் ஒற்றை கல்லாக ஒரு சிற்பி செய்து கொண்டிருக்க முடியாது. அது பெரும் வேதனை. இந்த துண்டுகளை இணைத்து ஆவுடையார் செய்த பிறகு கருவூர் தேவர் உள்ளே நுழைந்து இது சரியில்லை, வேறு ஆவுடையாரை செய் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
நீயே செய்து கொள் என்று உளியையும் சுத்தியையும் அவர் மீது தூக்கி போட்டு போய்விடுவேன். அப்படியென்றால் கருவூர் தேவரை நீங்கள் மதிக்கவே இல்லையா? என்னுடைய தொழிலை, வேலையை நான் மதிக்கிறேன். என்னுடைய மூளையை கசக்கி பிழிந்து என்ன செய்தால் இங்கு வேலை எளிதாகவும் பலமாகவும் நிறைவேறும் என்று தீர்மானம் செய்து வைத்திருக்கிறேன். இதற்குள் இடைஞ்சல் செய்வது போல எவர் அபிப்பிராயம் சொன்னாலும் எனக்கு ஏற்பதற்கு மனமில்லை. கருவூர் தேவரை இங்கு வரவழைப்பானேன். அவர் ஒற்றை வார்த்தையில் ஏதேனும் அபிப்பிராயம் சொல்வானேன். நான் பிறகு சீறுவானேன். இது நல்லதல்ல. பெருந்தச்சர் சொல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யோசித்தார். சரி, கருவூர் தேவர் நிச்சயம் நம்மை தேடி இங்கு வந்தாலும் வருவார். அவர் இங்கு வருவதற்குள் நாம் அங்கு போய்விடலாம். சக்கரவர்த்தி உடையார் வெளியேறினார். குதிரையில் தாவி அமர்ந்தார். நான் வருகிறேன் என்று ஒற்றை வார்த்தையில் பெருந்தச்சரிடம் சொல்லிவிட்டு குதிரையை வேகமாக செலுத்தினார். அருண்மொழி பட்டன் குதிரையில் பாய்ந்து ஏறிக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தான். பெருந்தச்சரிடம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் விடை பெற்ற விதம் சரியாக இல்லை என்பது அவனுக்கு தோன்றியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.